இடதுசாரி தமிழ் தேசியம். எளிதாக புரிந்து கொள்ளும்படி கொண்டு நான் அதற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாட்டு வண்டியில 2 பக்கமும் மாட்டை பூட்டியிருந்தால் சாலை ஓரத்திலே அந்த மாட்டை அல்லது வண்டியினுடைய சுவடில் அந்த வண்டியை செலுத்துகிற போது, மாட்டை விரட்டுகிற போது இடது பக்கமாக இருக்கக்கூடிய மாடு சாலையின் பகுதியை கணக்கு வைத்து நகரும். அந்த இடது பக்கமாக கணக்கு வைத்து பயணிக்கக்கூடிய மாடுதான் மொத்த வண்டியையும் இயக்குகிற மாடாக இருக்கும். வலது பக்கம் இருக்கக்கூடிய மாடு மொத்த வண்டியோடு செல்கிற மாடாக தானே. அப்படி என்றால் இந்த இடது வலதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்த சமூகத்தை வழிநடத்துகிறது தான் இடதுசாரி கருத்து. சாதியத்திற்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக, தூய்மைவாதத்திற்கு எதிராக, சுரண்டலுக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, கார்ப்பரேட் பெரு குடும்பங்களுக்கு எதிராக இயங்குகிற இயக்கம் இருக்கிறது. அதற்கான கோட்பாடு தத்துவம் இருக்கிறது. அது அம்பேத்கரிய கோட்பாடாக இருந்தாலும் சரி, மார்க்சிய லெனினிய கோட்பாடாக இருந்தாலும் சரி, பெரியாரிய சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, கோட்பாடாக இருந்தாலும் சரி, இந்த கோட்பாட்டின் வழியாக ஒட்டுமொத்த சமூகத்தை மனித மாந்தத்தோடு, மனித நேயத்தோடு, மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த சமூகத்தை அழைத்து செல்வதுதான் இடதுசாரி கோட்பாடு. நீங்கள் பேசுகிற கோட்பாடு எப்படிப்பட்ட முரண்பாட்டை உருவாக்குகிறது என்று சொன்னால், இங்கே சாதிய பிரச்சனை மண்ணிலே இருக்கிறது. அந்த சாதிய பிரச்சனை குறித்து நீங்கள் பெரிய அளவிலே போராடாத நிலையில், அதை பற்றி பேசாத நிலையில், மொழியை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு ஒரு தூய்மைவாத இனவாதத்தை, இனவாத அரசியலை முன்வைப்பதுதான் வலதுசாரி சிந்தனைக்கான போக்காக அது இருக்கிறது. இது ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. மனிதனுடைய வாயில் மனிதன் மனத்தை திணிப்பதை போல, சிறுநீரை கழிப்பதை போல, மனிதனை மனிதன் கேவலப்படுத்தி நடத்துவதை போல, அந்த சாதியவாதத்திற்கு எதிராக களம் காண வேண்டிய, அந்த பார்ப்பன தூய்மைவாதத்திற்கு எதிராக, சனாதன கோட்பாட்டிற்கு எதிராக சத்தியத்தை பற்றி பேசுகிற, நெறியை பற்றி பேசுகிற, உண்மையை பற்றி பேசுகிற, அந்த உண்மை நிலையை அறிந்து ஆராய்ந்து ஆய்ந்து தோய்ந்து அதற்காக வாதாடுகிற, போராடுகிற அந்த செயல்திட்டமும் அந்த செயல்முறையும் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள், கிளர்ச்சியாளர்கள், புரட்சியாளர்கள் எல்லோரும் எடுத்து வைத்திருக்கிற கருத்து. மருத்துவர் ராமதாஸ் பேசுவதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? தூய்மை சாதியவாதம் பேசுகிறார்கள். பார்ப்பனியம் தூய்மைவாதத்தை பேசுகிறது. இந்த குழு இன்னொரு குழுவோடு இணையாது. இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இன்னொரு குழுவை சேர்ந்தவர் திருமணம் செய்ய முடியாது, ஏற்க முடியாது.
விழுமியம், காரணம், மொழி, மனம், இவையெல்லாம் சேர்ந்தது மெய்யியல். இங்க இறையியல் வருது. மெய்யியலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இதிலிருந்து நீங்க பார்த்து மனதின் வழியாக உணரக்கூடிய ஒன்றை அதில் இருக்கா இல்லையா வேற ஒரு பார்வையில போய் அதை இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்காங்க. இன்னொரு இல்லைங்கிற அளவு ஒத்துக்க. மெய்யியலும் இறையியலும் சொன்னா எதுவுமே மெய்யியல் என்ன? மெய்யில உண்மை இருக்கிறதுன்னு சொல்றதுதான் மெய். மெய்ய பொய்யா சொல்ல முடியாது. மெய்ய மெய்யும் தான் சொல்ல முடியும், பொய்ய பொய்யும் தான் சொல்ல முடியும். இதான் காரணமாக சொல்லித்து கொடுத்த மெய் எது? இருக்கிறதா இருக்குன்னு சொல்றதுதான். அதுதான் அறிவியல். இப்ப வார்த்தை அறிவியல் இருக்குது, அதற்கு வார்த்தை இயங்கியல் தத்துவம் இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை மெய். இவ்வளவுதானே? இந்த மெய்யியலுக்குள்ள சிவனியம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை எந்த அடிப்படையில் முன்வைக்கிறீர்கள்? தொல்காப்பிய காலத்தில் இருந்த சிவனியம் என்பது வேறு, ஆரியம் கண்டாய் தமிழும் கண்டாய் என்கிற சிவனிய கோட்பாடு என்பது வேறு. 69 நாயன்மார்களை பற்றி பேசுகிறது. 69 நாயன்மார்களில் என்ன சொன்னாங்கன்னு வருஷமதியா இருக்கு. அவ்வளவு வேண்டி பேசுறீங்களா? சைவ சித்தாந்தம் பேசுறீங்களா? இருமொழிக்கும் கண்ணுதலா முதற்குரிய வாய்ப்ப என்று ஒரு இடத்துல சொல்றாரு திருஞான சுவாமிகள். இருமொழியும் வழிபடுத்தால் முனிவேந்தர் இசை பரப்பு அப்படின்னு திரும்ப சொல்றார். இருமொழி என்ன? சமஸ்கிருதமும் தமிழும். இவங்க சொல்ற சைவத்தெல்லாம் பார்த்துங்க. மிருமொழியும் மாற்றவரே தமிழியனால் இருமொழி என்ன? தமிழ் தமிழ் இன்னொன்று என்ன? விருமொழியும் இரண்டு விருமொழியும் நிகழ்ந்து மிதற்கயத்தோர் மிதற்கய முழதேயா அப்படின்னு பிடிக்கிறார். எத்தனை இதை மட்டும் சொல்லி இருப்பாங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டுடையவருக்கும் சிவனே போற்றி என்று சொன்னார். அடுத்தவர் என்ன சொல்ற தெரியுமா? தென்னாட்டுடையவருக்கு சிவனே போற்றி. அடுத்து என்ன வருது தெரியுமா? பாசமா பற்று அற்றது பாரிக்கும் ஆரியனே. இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா? இதெல்லாம் எங்க இருந்துச்சு? எங்க இருக்குது? அது யார் சொன்னா? மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லிருக்க. திருநாவுக்கரசு சொல்றார் தேவாரத்துல, ஆரியன் தமிழோடு இசையானவன் 132 3. இன்னொரு இடத்துல சொல்றார், வானவர்கான் வானவர்க்கும் மேல், வானவர்கான் வானவர்க்கும் மேல் ஆனாக்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ஆம் ஆனவன் கான். 6 8 10வது பாடல சொல்லுங்க. 10வது பாடல சொல்லிருக்கேன். இதெல்லாம் மணியரசன் அவர்கள் படிச்சதில்லையா? பார்க்கலையா? ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் திருநாவுக்கரசர் சொன்னாரு. மணியரசனுக்கு தெரியாதா? அப்ப சைவத்தை எது கவியது? ஆரியன் கல்வி இருக்குது, பாட்டுல சொல்லுது. நீங்க சொல்ற நாயன்மார்கள் சொல்றாங்க. எப்பொழுது யார் யார் வாய் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பதை நீங்க சொல்றதை பத்தி நாங்க கேட்கணும்ல, எல்லாத்தையும் எடுத்து போக முடியுமா? சைவத்தை
சொல்றீங்களே, பௌத்தமும் சமணமும் சைவத்தை தன்னுடைய ஆர்த்தோடக்ஸ் கணக்கெல்லாம் தெரிந்தது நீங்க சொல்ற வரை கருத்துக்கு. சரி, 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவான சிலப்பதிகாரம் என்பது எந்த சமயத்தை சார்ந்தது? அது எந்த நூல்? கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவான சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி என்கிற அந்த 14 கணக்கில் வரும் நூல்கள் தான் எதில் வருது? சமணம் சொல்றேன். எப்பொழுது யார் யார் கேட்கணும் அப்பொழுது மெய்வர்கள் காண்பதறிவு என்கிற கோலத்தில் நீங்க ஒருநாட்டீங்களா? பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும், பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும். சிறப்போமா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னார் வள்ளுவன். வள்ளுவன் என்ன சொன்னிச்சு? வள்ளுவன் இந்த பாடலை எழுதுகிற போது தமிழருக்கு நமக்கு இந்த சிந்தனையை சொல்லிக் கொடுக்கிற போது ஆரியம் இங்கே முழுமையாக தமிழ் இனத்தை சிதைத்திருந்தது. திருக்குறள் எழுதி 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு நிலைமை ஆரியம் தமிழினத்தை வீழ்த்தி வைத்திருந்தது. நீங்க எந்த சைவத்தை பத்தி பேசுறீங்க? சட்டிச்சோறு சாப்பிட்ட ஆரிய பார்ப்பவர்களுக்கு எல்லா இடங்களையும் ஒதுக்கி கொடுத்தப்ப எந்த மதம் இருந்தது? எந்த மதத்தை போட்டி வர வழிநடத்தப்பட்டது? எல்லாரும் நீங்க பேச மாட்டீங்களா? பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லையா? இன்னொரு சொல்ற சம்பந்தம் மந்தி ரோகத்திலிருந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அழிகளா அந்தகத்து எளியோ அலே அப்படின்னு முடிக்கிறார். மந்தின குரங்கு மந்தி ரோகத்திலிருந்து ஆரியத்தோடு தமிழ் எப்படி இருந்துச்சு? ஆரியத்தோட அப்படியே பின்னாடியே வளைஞ்சு நெளிஞ்சு போற அளவுக்கு ஆட்சி அதிகாரம் நாடு எல்லாமே இருந்ததுன்னு யார் சொல்றார்? சம்பந்தமே சொல்றார். எண்ணத்தை பிடிச்சி நீங்க கால்வத்தை பிடிச்சி உழுக்கிறீங்க. கால்வல் எல்லாத்தையும் எடுத்து தலைவரை பார்க்கிறப்ப என்ன இருந்துச்சு? இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புலையும் அரசவையில அதிகாரத்துல மனம் சார்ந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஆரியம் தான் அரியணையில் இருந்தது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆரியம் சமஸ்கிருதம் ஆட்சியில் இருந்தது, அதிகாரத்தில் இருந்தது. அப்ப ஆரியத்திற்கும் சமஸ்கிருதத்திற்கும் எதிராக பேச வேண்டிய போராட வேண்டிய இந்த தமிழ் சமூகம் போராடிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் முழுமையாக 22 முழு விடுதலையை நமக்கு பெற்றுத்தர முடியவில்லை. நூற்றாண்டுக்கு அப்பதான் ரவுக்க போல இல்ல போராடுங்க. அப்பதான் ரவுக்க போடாம இருந்துச்சுல்ல. இது சாதிய கோட்பாட்டுக்கு எதிராக போராடியவர் இல்லையா? கால்வருக்கு கிடைச்ச தரவுகள் அதான் இருக்கிறத வச்சுதான் பண்ண முடியும். அவரே இன்னொரு நாட்டிலிருந்து வந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறார். குறைபாடு தான் திருத்திங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கால்வருக்கு பிறகு வீரமாமுனிவர் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர் அவருடைய வரலாற்று வாழ்க்கை நடந்த விஷயத்தை ஒன்று சொல்றேன். அவர் கிறிஸ்தவ மதத்தை போதிப்பதற்காக பரப்புவதற்காக இந்தியா வந்தார். நம்ம திருவாரூர் பக்கத்தில் அவர் இருந்தாரு, தஞ்சாவூர்ல இருந்தாரு, திருவியார் பக்கத்திலேயே நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தார். ஏழாக்குறிச்சி இடத்துல கூட அவர் இருந்தார். வீரமாமுனிவர் என்கிற பெஸ்கி அவர் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து காவி உடை அணிகிறாரு, கழுத்துல உத்தராட்சம் போட்டு இந்துக்கள் நிறைய இருக்கிறாரு. இவர் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்துல மாறிட்டாரு. கிறிஸ்தவத்தை முற்றிலுமா அதனுடைய அடிப்படை தகுதியை இழக்கக்கூடிய வகையில அவர் தன்னுடைய பணியில இருந்து சரியா செய்யல. இங்க யார் புகார்
சாமியார் இல்ல. சாமியார் நான் சொல்றது வந்து இப்ப பாதியார் இல்ல. இங்க இருக்கிறவங்க தன்னை மதமாட்டி கொண்டிருப்பவன் யாரும் புகார் கொடுக்கல. இங்க இருக்கிற பாப்பா புகார் பண்றான். வீரமாமுனிவருக்கு எதிராக வெஸ்டிக்கு எதிராக புகார் அனுப்புறான். அந்த புகாரை விசாரிச்சு வீரமாமுனிவர் மேல நடவடிக்கை எடுத்துக்க அவர் டிரான்ஸ்பர் பண்ண இடம் மாத்தி போடுறாங்க. இல்லைன்னா உனக்கு வார்னிங் கிட்ட விடுறோம். இப்ப கடிதம் இருக்கு. என்ன மணியரசன் ஐயாவுக்கும் சீமானுக்கும் நான் வேண்டாமா நாளை கூட நகை எடுத்து அனுப்பி வைக்கிறேன். வெட்டிசானுடைய கருவூலத்துல கடிதம் இருக்கு. அதுல நகை இங்கேயும் இப்ப வச்சிருக்கிறாங்க. வீரமாமுனிவர் யோசிக்கிறார், என்ன பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலையே. மக்கள் விரும்புற மாதிரி அவரோட மக்களோட மக்கள் நடத்திருக்கோம். மண்ணுக்கு ஏற்ற மார்க்சியம் என்பதை போல இந்த மக்களுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற போல நாம அவங்ககிட்ட பழகுறோம், பேசுறோம். அவங்ககிட்ட எளிமையா இந்த சமயத்தை கொண்டு போய் சொல்றோம். ஆனா இங்க நமக்காக புகார் கொடுத்திருக்காரு. யாரும் தெரியல. சுத்தி சுத்தி கடிதம் கேட்ட பிறகு நீங்க சமஸ்கிருதத்துக்கு எதிரா இவர் அடுத்தது வந்து இவர் ஏன் புகார் பண்ணாங்கன்னா சமாச்சாரம். வீரமாமுனிவர் திரட்டுறதுதான் ஒரு உண்மையை திரட்டி வச்சுட்டார். அவரும் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னது போல தரங்கம்பாடியில இருந்து அச்சுத்தொழில் செய்த அந்த அறிவியல் நுட்பம் வாய்ந்த அந்த கலை நுட்பம் வாய்ந்த அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு 2 பேருக்கு தரவுகள் கிடைச்சிச்சு. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் மிக முக்கியமான நூல்கள் எல்லாத்தையும் சமஸ்கிருத வழியா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல சமஸ்கிருத வழியா தென்னகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பண்பாட்டை, அரசியலை, வரலாற்றை எங்க போய் தேர்னா ஆங்கிலத்துல இருந்து தேர்னா எங்க இருக்குது? சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதம் தமிழோட மூத்த முடியும் அப்படின்னு எல்லாம் இருந்துட்டாங்க. ஆனா பெருக்கி இருக்கிற வீரமாமுனிவர் தான் இல்ல இல்ல, இங்கு சமஸ்கிருதம் என்பது நீச பாஷை. அது மக்கள்கிட்ட வழக்கத்தில் இல்லாத பாஷை. ஆனால் தமிழை நீச பாஷை அவங்க சொல்லி தமிழை புறக்கணித்து வைத்திருக்கிறார்கள். இது வரலாற்று திரும்பி. எனவே தமிழ்தான் தொன்மையான மொழி. ஏற்கனவே கால்கள் சொன்ன கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து இங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் முழுமையான தமிழை கற்றுக்கொண்டு தேர்வாவளி எழுதின எத்தனையோ தமிழ் எழுத்துக்களை திருத்தம் செஞ்சது. அந்த பெஸ்கி, அந்த வீரமாமுனிவர் தன்னுடைய பேரை பெஸ்கி என்கிற பேரை வீரமா முனிவர் மாத்திக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்தின் தமிழ் மொழியை பற்றி ஆராய்ந்து சொன்ன தகவலை வைத்துதான் கடிதம் போட்ட பிறகு அதை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஆராய்ச்சி பார்த்த பிறகு இவ்வளவு பிறகுதான் முற்றிலும் பல விஷயங்கள் பார்ப்பனத்தினுடைய சுரண்டல், தமிழ் தமிழ் இனத்தின் கருவூலத்தை பிடித்து இருக்காங்க தகவலை இதெல்லாம் பேச முடியல. ஒரு செய்தி வரலாற்றோட இருக்கும். அது கால கண்ணாடி தப்பா வர்றதுக்கு போது திருத்தி சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்லுங்க, திருத்தி சொல்லுங்க. அதற்காக குப்பை போட திருக்குறளை கூட நமக்கு இவ்வளவு தூரம் தொகுத்து தந்து கொடுத்தவங்க ஒரு ஆங்கிலேயர் தான். அனைவருக்கும் ஒரு ஆங்கிலேயர் தான். ஒரு நேரத்தில் வெள்ளக்காரனை எடுத்து பேசுறீங்க, ஒரு நேரத்தில் பார்ப்பீங்க எடுத்து பேசாம வெள்ளக்காரனை மட்டுமே எடுத்து பேசுறீங்க, ஆதரிச்சு பேசுறீங்க. எனவே நேரம் இல்லை, நிறைய செய்தி உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்படுறோம். சாதிக்கு எதிராக நீங்க என்ன போராடுறீங்க? இந்த மண்ணினத்தை சிக்கிடுச்சு, இந்த மண்ணினத்தை சிக்கிடுச்சு. நீங்க 30 லட்சம் பேர் சிக்கிருக்காங்க. 30 லட்சம் பேர் வச்சு என்ன பண்ணுவீங்க? கண்ணகிரி வழக்கு ஒரு வழக்கறிஞர் ரத்தனம் தான் வழக்கறிஞர். உங்க கட்சியில் எத்தனை வழக்கறிஞர் இருக்காங்க? அந்த வழக்கறிஞருக்குள்ள இணைஞ்சு வழக்காட சொல்லிருக்கீங்களா? ஏன் வழக்காடல? மேலாளர் முடியாசன் படுகொலையான பொழுது அதற்காக இதே
பார்த்தால் எனக்கு காடு விட்டு விழுதா உண்மையான தமிழ் தேசிய போராடி எனக்கு தெரியும். நான் என்ன வேலையை பேசுறேன் தமிழர்களுடைய போராட்டத்திற்காக பெட்ரோல் வாங்கி கொடுத்தாரு, டீசல் வாங்கி கொடுத்தாரு, மாத்திரை வாங்கி கொடுத்தாரு. அதற்கு தேவையான அனைத்து தளவாடங்களை கொடுத்து வழக்கு வாங்கினவர் எப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அரியலூர் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் தேசியத்தினுடைய தந்தையா இப்ப இருக்கிற ஐயா மாதிரி அப்போ ஐயா நான் தான் தமிழ் தேசியத்தை நிறுவனத்திற்கு தலைவர் என்று மருத்துவர் ராமதாஸ் ஆரம்பித்துக் கொண்டிருந்த போது மருத்துவர் ராமதாஸை விட பேரும் புகழும் காலிமுட்டி குருவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வழக்கிலே அவர் தேடப்படுகிறார், சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதனால் மேம்போடு சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அந்த செயலாளர் பொறுப்பை எடுத்து சாதி சாக்கல்ல கொண்டு போய் தெரிவிச்சுட்டார். அந்நிய சேர்க்க சரி பண்ண உண்மையா அவரோட வழக்கு சரி அண்ணன் கே சரி வழக்கு வாங்க. நான் 94 94 நான் கல்லூரி படிக்கிறப்ப பாவனா சங்கத்தை வருவாங்க, பெரிய புடை சூழ வருவாங்க, ஒரு டிஎஸ்பி தலைமையில பெரிய வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கில் காலகட்டத்துக்கு எழுதப்பட்டார். நான் எதற்காக சொல்றேன்னா தமிழ் தேசிய அரசியல் தான் பார்த்தா மாமல்லபுரத்திலையும் ஊர்லயும் மருத்துவ ராமதாசுடைய தவறான வெளியாட்டுகளை கொண்டு போய் சில விஷயங்களை பேசி அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீராத கரை வாங்கிவிட்டார். அது மேல எனக்கு விமர்சனம் இருக்கு, சாதி இடத்துல கடுமையான விமர்சனம் இருக்கு. ஆனால் கீழாம ஒரு சின்ன உதவி பண்ணாங்க ஆமகரி சார்ந்த அண்ணன் கோலத்தூர் மணியவர்களும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் இன்னும் பிற திராவிடர் கழகத்தார் தோழர்கள் செய்த உதவியை விட நீங்க என்ன செஞ்சீங்க? அது இந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? தலைவர் மேலதிக பிரபாகரன் அவர்களை மட்டுமே பயன்படுத்தி நீங்க இப்படிப்பட்ட செய்திகளை இளைஞர்களிடத்தில் வெளியிட்டு ஒரு வண்ணத்தை விதைத்து வருகிறேன். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், எனக்கு வருத்தப்பட வழி கிடையாது. வீரப்படவர்களுக்கு எந்த உரிமையோடு நீங்க நினைவஞ்சலியும் கொண்டாடுறீங்க, கொடியேற்றி வீரப்படுத்த வைக்கிறீங்க. வீரப்படம் காட்டி கொடுத்தது யாரு? சந்திரகாந்த் மாவீரன் வீரப்பன் என்று நீங்க பேசுறீங்க, படத்தை போட்டு அடிக்கிறீங்க. வீரப்பனை காட்டி கொடுத்தவங்க நீங்க கட்சியில என்ன படத்தை வச்சிருக்கீங்க? மணநாடு சங்கர் என்கவுண்டர் செய்யப்பட்டாரு, அவர் யாரால் காட்டி கொடுக்கப்பட்டார்? இதெல்லாம் நான் பேசுற அரசியல் இப்ப விசாரிச்சா இருக்கலாம் பிறந்தே இருக்காது. பல பேர் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் பிறந்தே இருக்க மாட்டாங்க. அரசியல் தெரியாது, வரலாறு தெரியாது. ஆனா ரேடியோ அரசியல் தெரியும், ஆனா சரிபடுத்த தெரியும். விஷயம் தெரியுமா எனக்கு தெரியாது. வீரப்பனை காட்டி கொடுத்த மணல்மேடு சங்கர் இன்னும் 3 மாதத்துக்குள்ள என்கவுண்டர் ஆவான்னு சொன்னவங்க அதே மாதிரி 3 மாதத்துக்குள்ள என்கவுண்டர் போட்டாங்க. என்கவுண்டர் போனதுக்கு காவல்துறையோட கைவாங்கினவர் உங்க கட்சியில என்ன பொறுப்புல இருந்தாரு? என்ன செய்ய மாட்டீங்க? ஆர்எஸ்எஸ் பெரும்பான்மை அரசியல், இந்துத்துவ அரசியல், பெரும்பான்மை அரசியல் பேசுறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பான்மை அரசியல் பேசுவது யார்? நாம் தமிழ் கட்சியில் பெரும்பான்மை அரசியல் பேசுது. சைவம் இந்து, தமிழ் இந்து என்று பெரும்பான்மை அரசியல் பேசக்கூடியவர் யார்? தந்தை பெரியாருக்கு காவி அடிச்சிருந்தார். இப்ப ஒருவேளை காவி அடிக்கல. தந்தை பெரியாருக்கு சிறப்பு மலை பண்ணிருந்தாங்க. இப்ப ஒருவர் போல நான் நினைச்சேன், ஒருவேளை பிஜேபி அரசோடு இருக்கக்கூடிய அதிமுக அரசு கைத்தறி அரசா, கைகூலி அரசா, அடிமை அரசா என்பதில் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ சனாதனவாதிகள் ஒரு ஆட்டம் போட்டாங்க நினைச்சேன்.
அமைதியா இருக்காங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மை அப்படி இல்லை. இப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜய் தருண் அவர்களை அழைத்து வந்து திருவள்ளுவர் சிலையை எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தீங்க. தமிழர்கிட்ட தமிழ் என்று சொல்லி திருவள்ளுவரை சொல்லி நீ எப்படியாவது உள்ள பூந்தா செஞ்சலான்னு பார்த்து ஒன்றும் நடக்கல. கடைசியில் கொண்டு போய் கங்கக்கரையில கூறத்து ஓரத்தை கொண்டு போட்டு போயிட்டாங்க. காவி வச்சு பார்த்தாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கல. கடைசியில் எங்க வருங்க நம்ம வேலை இங்க சரியா சேர்த்து 2 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நாம ஏன் அந்த வேலையை செய்யிட்டு ரொம்ப அமைதியா இருப்பேன்னு இப்ப நீங்க செய்யற வேலைக்கு அமைதியா இருக்கலாம். RSS பாஜக இந்து சனாதனவாதிகள் திமுக அரசு காட்டி இருக்கிறார்களா அல்லது அவருடைய வேலையை எடுத்து மிக சாதுரியமாக செய்யறதுனால அவங்க அமைதியா இருக்காங்க கேள்வி. இதையெல்லாம் பேச வேண்டிய நேரம் இருக்கிறது. நான் ஒன்றை மட்டும் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். கியூபா தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய பிடல் காஸ்ட்ரோவோடு அர்ஜென்டினா நாட்டிலே பிறந்த சே குவேரா, பழத்தோட்டங்களிலே இருந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுரண்டலுக்கு எதிர்த்து அந்த அடிமை தேசத்தை விடுதலை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உழைக்கிற பாட்டாளி சமூகத்தோடு சேர்ந்து அந்த மண்ணின் விடுதலைக்காக யுத்த காலத்தில் நின்றார்களே அவருடைய போராட்டத்திற்கு நீங்க அர்ஜென்டினாக்காரங்க உத்தரவிட்டீங்களா? கியூபா தேசத்துடைய விடுதலைக்கு பிறகு பொலிவியா தேசத்தின் அடிமை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த தேசத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கே அடிமை தேசம் இருக்கிறதோ அவரின் காவல் பயணிக்கும் என்று அவர் காவல் பயணித்தது விமான ஓடுதளத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருந்தாங்க எலும்பு குடல். உலகமே இன்னைக்கு போட்டு இளைஞர்கள்
எழுச்சி திராவிட கட்சிகள் எல்லாம் பெற்று தந்ததுதான் இன்றைக்கு எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற உரிமை. மீண்டும் கொண்டு போய் சபைக்குள்ள கொண்டு வைக்கிறது போல நீங்கள் மீண்டும் வலைசாலை சிந்தனையோடு அந்த போக்கோடு கொண்டு வைப்பது ஒருவரும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை ஏற்க முடியல. விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய கொடியை சில ஊர்ல ஏற்க முடியல. தமிழ் புலிகள் கட்சியினுடைய கொடியை சில ஊர்ல ஏற்க முடியல. இந்த மாதிரி சிக்கல் குறித்தெல்லாம் அறிக்கையோடு இருக்கிறீங்களா? அறிக்கையோடு இருப்பீங்களா? அண்ணன் என்ன வாய்க்கு பேசுறீங்களா? இதனால தம்பியா இருக்கிறவங்க ஏறி அடிப்பாங்க. அன்றைக்கு இருந்த சூழலில் சைவத்தில் இருக்கக்கூடிய சாதிய சிக்கலை தாண்டி அந்த சாதிய சிக்கலுக்கு எதிராக சமணமும் பௌத்தமும் போராடிய உண்மை. எனவேதான் சமணத்தையும் பௌத்தத்தையும் கழுவில ஏற்றி ஆலயம் கொலை செய்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய கொத்து கொத்தாய் கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை இருக்கிறது என்று சொன்னால் அதுல மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்ட ஒரு கொலை என்று சொன்னால் நம்ம படிக்கிறது 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 60 லட்சம் யூதர்களை தாண்டி பல்லாயிரக்கணக்கான சமணர்களும் பௌத்தர்களும் அந்த மார்க்கத்தை தழுவியவர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கழுவத்தில் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சாதிய சிக்கலை குறித்து நாம் எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறதற்கு அந்த அவசியத்தை அந்த தேவையை நமக்கு உணர்த்தி பெற்றுத் தந்த மகத்தான தலைவர் தான் பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் சொன்னார், எனக்கு ஒரு தலைவர் உண்டு என்றால் அவர் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர்